நீங்க சொல்றது ரொம்ப படிக்க தெரிஞ்சவங்களுக்கு டெக்னாலஜி தெரியும். அவங்களே நெறைய இடத்துல ஒண்ணு பண்ணாம விட்டுடுறாங்க இதெல்லாம். அப்படி இருக்கும்போது லால ஒரு கான்செப்ட் என்னன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ண விட பெரிய ஆதாரம் செகண்டரி பாயிண்ட் தான் ஒண்ணு இருக்கு. இப்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என் வாய் தொறந்து நான் சொல்லணும். ஏன்னா விக்டிம்ன்னு நம்ம ஒரு பேர் சொல்லுவோம் அந்த இடத்துல. அதாவது பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. when it comes to பொண்ணுக்கு நடக்கிற வன்கொடுமை எல்லாமே. அப்படி இருக்கும்போது நடந்த விஷயத்த அந்த பெண்ணா முன் வந்து சொல்லும்போது, அதுவே நமக்கு முதல்ல பெரிய எவிடன்ஸ் தான். அதுவே ஒரு பெரிய சாட்சி தான் நமக்கு. 2வதா தான் அடுத்தது என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சாட் இருக்கா? வீடியோ இருக்கா? ஆடியோ இருக்கா? இந்த மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கா? டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்னு வரப்போ, இதெல்லாம் செகண்டரி கேஸ்ல என்ன சொல்லுவோம்? ஆடட் அட்வான்டேஜா வரும் கேஸ்க்குள்ள. பட் அந்த பெண் வந்து நெறைய பேர் நீங்க சொல்றத யோசிக்கிறாங்க. ஐய்யயோ! என்கிட்ட எந்த சாட்சியுமே இல்ல. நான் போய் சொன்னா நம்புவாங்களா? அப்டின்னுமே நெறைய பேர் அந்த இடத்துல யோசிப்பாங்க. ஸோ இனிமே அந்த விஷயம் எத பத்தியும் நீங்க யோசிக்காம, ஏன்னா உங்களுக்கு என்ன நடந்ததுன்றத விட, நடக்கும்போது அவங்கள விட வேற யாருக்கும் அத பத்தி நல்லா தெரிய போறதில்ல. ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குதா? ஒரு கொடுமை உங்களுக்கு நடக்குதா? தயவு செஞ்சு முதல்ல வெளிய வாங்க. வந்து ஓப்பன் அப் பண்ணுங்க. பேசுங்க. பேசி அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன விஷயங்களோ அத சட்ட ரீதியா போம்போது கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும்.